Come, let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, we come before you. பரலோக தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். We believe that, Lord, you are gracious to us. ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு விசேஷமாக இருக்கிறீர்கள் சொல்லி நான் நம்புகிறோம். And you are the one who give us strength for every seasons that we went through. எல்லா காலகட்டங்களிலும் எங்களை கூட இருந்து எங்களை நடத்துகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். And Lord, we want to pray today as we share your words. We pray that Holy Spirit continue to minister to us. இன்றைக்கு கூட காலவழிகளில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை தொடர்ந்து நீங்கள் ஊழியம் செய்யத்தக்கதாக நாங்கள் In the ஜெபிக்கிறோம். name of Jesus, Lord, we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். Amen. Today, I want to share with you one topic we call prayer altar. It looks very familiar, but I want to go something deeper. இன்றைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கின்றேன். அது ரொம்ப ஆழமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். ஜெப பலிபீடம் என்று சொல்லி. I would be thinking that if, let's say, the Lord allowed me to have time with you, stay with you, and have few days with you, what would I want to do? கர்த்தரை விசுவாசிக்க கர்த்தர் எனக்கு சமயம் சந்தர்ப்பம் கொடுப்பாரானால் இன்னும் ஒரு சில வாரங்கள் இதை குறித்து உங்கள் மத்தியில் நான் ஆழமாக நான் பேச இருக்கிறேன். I wish I could understand Tamil or your local language. எனக்கு நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அதாவது உங்களுக்கு தமிழ் நன்றாக எனக்கு புரியன்னு சொல்லி உங்களுக்கு புரியன்னு சொல்லி விசுவாசி. For one purpose, that I can use your own language to worship together with all of you in the presence of God. நான் எனக்கு தமிழை தெரிஞ்சோன்னா ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னு சொன்னா அந்த தமிழை நீயும் நானும் சேர்ந்து ஒரே ஒரு நோக்கத்தோடு தேவ சமூகத்துல நம்ம ஆராதிப்போம். If anything that I wish that I could see a big changes that I would think about worship. என்னுடைய வாழ்க்கையில மிகவும் பெரிய ஒரு மாற்றங்கள், ஒரு பெரிய காரியங்கள் வேணும்னு சொன்னா நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன், அது ஆண்டவரை ஆராதிக்கிறது. I have a countless of times seeing of you worship. நாம் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட ஆராதனையில நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய விருப்பமும் வாஞ்சையுமா இருக்கிறது. And I believe that all pastors is sincerely worshiping God. நான் நம்புகிறேன் எல்லா ஊழியக்காரர்களும் நல்ல ஆராதிக்கிறீர்கள், இதை நீங்கள் விரும்பவும் செய்கிறீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். But I just felt that there are something beyond that. There's something that where we can touch God. There's something that we really can experience the changes of the spiritual atmosphere. இன்றைக்கு உண்மையாகவே ஆவிக்கு பெரிய மாற்றங்களை நம்ம உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆராதனை நிமித்தமாக பெரிய எதிர்பார்ப்புகளையும் மாற்றங்களையும் நம்ம அதை உருவாக்கி கொள்ள முடியும். Few days ago, some pastors, we have a fellowship, and he shared with me that the needs of training for their worship leaders. இன்றைக்கு கடந்த நாட்களிலே ஒரு சில சக ஊழியர்கள் சேர்ந்து எனக்கு இப்படியாக சொல்லிக் கொண்டார்கள், இந்த ஆராதனை நல்ல ஒரு ஒழுங்குமுறை நமக்கு வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் என்னோட ஆலோசனை செய்து கொண்டார்கள். You see, everything they do are perfect, good, but there's not much depth. The depth that believer can experience that spiritual essence. எல்லாமே அவள் ஒழுங்கு கருவமா செய்கிறார்கள், அதில் ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் இந்த ஆராதனையில இன்னும் பெரிய அளவில் இன்னும் ஆழமாக அவள் போய் தேவனை ஆராதிக்க வேண்டும். So if I ever the Lord permit me to stay with you all, that I wish there's something that we can address, something that we can really go deep. It is worship. எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவர் கொடுப்பாரேனால் நாங்கள் உங்கள் மத்தியில் கூட இப்படிப்பட்டதான ஆராதனையில ஒழுங்குமுறைகளை மிக ஆழமாக ஆராதிப்பது எப்படி என்று சொல்லி நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். Imagine in the tabernacle of Moses, there's an outer court, the holy place, which we say the sanctuary, and also the holy of holies. மோசே உருவாக்கி அதை நடத்தி வந்தது ஆசாரிப்பு கூடாரம் என்று பார்க்கும்பொழுது அது அநேக விதமான பகுதிகளை உட்கொண்டதா இருந்தது. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இப்படியாக எல்லாரும் கூடி ஜெபிக்கிற ஒரு பொதுவான இடம், இப்படியாக அது பகுதியா தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்தை மோசே உருவாக்கி இருந்தார். You see, many times while I was in India, the worship is full with distraction. People are distracted.
நான் நிறைய முறை அதாவது ஆராதனையில இருந்திருக்கிறேன். அங்க எப்பொழுதெல்லாம் இருந்திருக்கிறோம், அப்போது ஒரு சில விதமான பதட்டம், ஒரு விதமான கலக்கத்தை நான் எப்பொழுது இந்தியா தேசத்துல பார்த்திருக்கின்றேன். The latecomers keep coming in, the latecomers keep coming in, and the distraction keep coming in, coming in, and coming in. ஏன் சொன்னா, இந்த ஆராதனை ஆரம்பித்த மாத்திரத்துல லேட்டாக வருகிறவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். சில விதமான சம்பவங்கள் நடந்தே கொண்டிருக்கு. அது ஒழுங்குமுறையான ஒரு ஆராதனையாக இருக்காது. Even when they concentrate, they worship through their intellectual, their mind. They keep shouting, building atmosphere, hallelujah, hallelujah. But you know, there is a place where God is there. You dare not say anything. ஒரு விஷயத்தை நான் உற்று கவனித்தேன். ஏன்னு சொன்னா, அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில அருமையாக போவதை காட்டிலும், அதாவது மனநிலையில அது மூளை நிமித்தமாக, சிந்தனை மூலமாக தன்னை வெளிப்படுத்துவார்கள், ஆராதிப்பார்கள். இதை அந்த அளவுக்கு ஒரு ஆண்டவரை தொடுகிற அளவுக்கு இந்த ஆராதனை இருக்காது. So this is something that when I say worship, we must really deal with worship, because if we don't deal with worship, then many of the spiritual things are in the superficial. உண்மையாகவே நாம ஆவியில உணர்ந்து, ஆவிக்குரிய விதத்துல நம்ம ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னா, நிறைய ஆவிக்குரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும். அது மாத்திரம் அல்ல, அற்புதங்களும் அந்த இடத்துல நாம் காண முடியும். You see, until we go deep spiritually, then we can meet God face to face. நாம அதிகமாய், ஆழமாய் நாம் போகும் பட்சத்தில், நாம் தேவனுடைய பிரசன்னத்தையும், அவர் காரியங்களையும் கூட நம்ம நேரடியாக நம்ம தரிசிக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு. Do you know that when we are in New Testaments, we are no more putting a veil in front of our face when we meet God? குறிப்பாக புதிய ஏற்பாட்டில பார்க்கும்போது, தேவனை ஆராதிக்கும் பொழுது எந்த விதமான முகத்திரையும் நாம போட்டுக் கொள்வது கிடையாது. But it seems like our experience with God is more shallow compared to Moses in the Old Testament. எப்படி மோசே பழைய ஏற்பாட்டில தேவனோடு ஒரு நெருக்கமாக இருந்து ஜெபித்தார்களோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த புதிய ஆராதனை, புதிய ஏற்பாட்டு காலத்தில நாம் தேவனோடு அவ்வளவு ஒரு நெருக்கத்தோடு இருந்து நாம் ஆண்டவரையும் ஆராதிக்க வாய்ப்புகள் உண்டு. So today I want to share with you about prayer altar. I call that is a deeper commitment beyond a prayer meeting. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் இந்த ஜெப பலிபீடத்தை குறித்து நான் பேச இருக்கிறேன். இந்த விஷயம் மிகவும் ஆழமாகவும், ரொம்ப டீப்பாவும் இது நிச்சயமாக உங்களுக்கு காணப்படும். It's something deeper than prayer meeting. இது எப்படின்னாக்கா, ஜெப கூடுகை காட்டிலும் சற்று ஆழமானதாக இவை காணப்படும். Where I'm going to say is building a sustained spiritual flame, the fire, spiritual fire, where prayer become a place of life and land transformation. உண்மையாகவே இது நல்ல ஆழ்ந்த ஜெபம் பண்ணும்போது பெரிய மாற்றங்களையும் இது கொண்டு வரும். ஆவியில பெரிய எதிர்பார்ப்புகளையும், ஆசீர்வாதங்களையும் இது கொண்டு வரும். So let us start. நாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். You know, I mean, first of all, I want to do some introduction. A prayer altar is not an event, but it is a lifestyle of consecration. ஒரு சில தொடர்ச்சியான சில காரியங்களை சொல்லுகிறேன். ஜெபம் என்பது ஏதோ ஒரு தற்சமயம் நடக்கிற ஒரு ஆராதனை கிடையாது. இது ஆண்டவரோடு சேர்ந்து, ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு உண்மையுள்ள ஒரு ஆராதனை. It is more than the prayer meeting where you offer God, you're asking God to do something for you. இதை நாம எப்பவுமே நார்மலா ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு நம்ம ஆண்டவரை அநேக விஷயமா கேட்போம் அல்லவா? அதை காட்டிலும் இது விசேஷித்தமானதாகவும், இது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த ஆராதனை. But rather it is a dwelling place where God's presence can continually abide in that place. இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னமானது நம்மை முழுக ஆசீர்வதிக்கக்கூடியது, தேவனோடு ஒரு பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறதுதான் இந்த அந்த ஆராதனை. You see, a life that builds an altar is a starting point of revival. இது ஜெப கூடுகை என்பது, ஆராதிக்க என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இது வருகிற முதல் தொடக்கம் என்று சொல்லி நான் பார்க்கலாம். Meaning that if someone say, I want to commit
to build a prayer altar in my life. And that person actually started a starting point of revival. உண்மையாகவே ஒரு ஒரு மனுஷனானவர் நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருக்கென்று பலிபீடமாக இருக்கப் போகிறேன், பலிபீடத்தை ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இதில் முதல் வெற்றிப்படியாக இது இருக்கும். A true prayer altar is a place where individuals or families, churches, and even city can carry God's presence in that place. அது மாத்திரம் இல்ல. இது தனிப்பட்ட நபரா இருக்க முடியும், ஒரு சபையா இருக்க முடியும், ஒரு குழுவா இருக்க முடியும், யாரா இருக்கட்டும். இது ஆண்டவருடைய இது சேர்ந்து துவங்குறதான ஒரு துவக்கமாக இது காணப்படும். An effective altar means that when the prayer altar is effective, you open spiritual gates and you welcome God's presence and establish His dominions over territories. இது உண்மையாகவே இது எல்லா இடங்களை காட்டிலும் விசேஷமாக இந்த இடத்துல ஆராதிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்திரக் கொள்ளுகிறவர்களாகவும் எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்குள்ளாக வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்களாகவும் இப்படிப்பட்ட இந்த ஜெபம் நமக்கு உதவியா இருக்கும். You see, something about church, when we want to really see a nation change or our city change or our village was changing, you need to have an effective prayer altar. இன்னைக்கு ஜெப பலிபீடம் என்பது ஒரு சபையில இருக்கும் பொழுது இது நாடுகளை மாற்றும், அதாவது தேசங்களை மாற்றும், குடும்பங்களை இந்த ஜெபம் எல்லாம் மாற்றிவிடும். அப்படிப்பட்ட மாற்றத்தை நாம சரியான சபை கூடுகையில நாம் பார்க்க முடியும். One thing that prayer altar doesn't mean needs a lot of people to build it. A prayer altar needs a life that committed for that consecration. உண்மையாகவே இந்த ஜெப பலிபீடம் என்பது சொல்லி ஒரு பெரிய குழுவோ பெரிய நபர்களை கூடி செய்து வேண்டி ஜெபிக்க அவசியம் இல்லை. தனிப்பட்ட விஷயத்துல தேவனோடு நெருக்கமாக ஜெபம் பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றங்களை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும், மாற்றங்களை காண முடியும். Okay, let's read Genesis chapter 12 verse 7 to 8. I'm going to read it in English, then our Pastor James is going to read it in their own language. Here says that the Lord appeared to Abram and said, "To your offspring I will give this land." So he built an altar there to the Lord who had appeared to him. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 7, 8 2 வசனங்களை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் எனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். You see, here give us a very clear understanding. A place where Abraham encountered God. Then he built an altar to the one who appeared to him. அங்கே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியுது. ஆபிரகாமுக்கு தரிசனமான ஆண்டவருக்கு ஒரு விசேஷித்த ஜெப பீடத்தை அவன் கட்டி அந்த இடத்துல ஆண்டவரை தொழுது கொண்டான் என்பதாக ஆபிரகாம் குறித்து இந்த இடத்துல வாசிக்கின்றோம். And this is the altar, a place of encounter between God and man. இது என்னக்கா மனுஷனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஸ்தலமாக இந்த இடம் காணப்படுகிறது. You see, the altar represents a place to respond to God's revelation. இது இந்த இடம் எதை குறிக்கும் சொன்னா தேவனுடைய வெளிப்பாடுகளையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் அறிந்து கொள்வதற்கான ஒரு இடமாக இந்த ஜெப பலிபீடம் இருக்கிறது. If you read the life of Abraham in book of Genesis, you realize that he had built the very specific. There's a 4 altar in his life. உண்மையாகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கணும் கிட்டத்தட்ட 4 ஜெப பலிபீடங்களை அவன் கட்டி தேவனை தொழுது கொண்டான் என்பதாக ஜெனிசிஸ் ஆதியாகமத்தில் விரிவாக ஆபிரகாம் குறித்து நாம் பார்க்கக்கூடும். And God built altar. God released that. God used that altar to continue to release His revelation. இதை அவன் கட்டி நடத்த மாதத்துல தேவனுடைய வெளிப்பாடுகளையும் அவருடைய காரியங்களையும் தொடர்ச்சியாக ஆபிரகாமுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். You see, each altar marks a new spiritual stage, meaning the growth of that person's spiritual life, from receiving promises that God gave you a land
to building relationship, then to intercede for the land. இந்த இடத்துல அவருக்கு அந்த பலிபீடங்களை கட்டி ஆராதிக்கும் பொழுது, கர்த்தர் தனிப்பட்ட விஷயத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக அநேக வெளிப்பாடுகளோடு இந்த ஆபிரகாமை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். Every altar is a record of divine encounters and covenants. ஒவ்வொரு பலிபீடத்திலேயும் ஒரு எழுப்புதலையும் ஆண்டவரோடு கொண்ட ஒரு ஐக்கியத்தையும் இது வலுப்பெற செய்து கொண்டே இருந்தது. தேவனுடைய வெளிப்பாடுகள் தொடர்ந்து ஆபிரகாமுக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது. You see, every times when we say we have a church prayer meeting, நாம் எப்பொழுதெல்லாம் ஒரு சபை கூடுகை என்று நாம் எடுத்துக்கொண்டால், and you know, we will always say that, oh, we got something want to pray, we got something need to ask God to do. ஏதாகிலும் ஒரு விஷயத்தை கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இந்த சபைகளிலே நாம் ஜெபிப்பது உண்டு. But rather, actually, when every times when we come to prayer altar, we are reminding God, God, there many years ago, you have promised me, you have called me to build this church. Now I continue in this prayer, then ask you to fulfill what you have promised me. நாம் எப்பொழுதெல்லாம் ஜெப பலிபீடத்துக்கு வந்து ஜெபிக்கிறோமோ, அப்போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசின அந்த முந்தின நாட்கள், பூர்வமான நாட்களை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே என்னை இப்படி அழைத்தீரே, இப்படி என்னை பேசினீரே, தொடர்ந்து என்னை நடத்தும் என்பதாக அதெல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டு ஆண்டு சமூகத்துல நாம் ஜெபிப்பது உண்டு. It is not because God is forgetful, but because God wants us to continue to pursue whatever He has said to us. இதை தேவன் மறந்துவிட்டார் என்பதாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் நினைப்பூட்டி, அதை புதுப்பித்து கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார் என்றது ஒரு அடையாளமாகத்தான் நாம் எப்படியா அந்த பலிபீடத்துல வந்து நாம் தொடர்ந்து நம்மை புதுப்பித்துக் கொண்டு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். E.M. Bounds say one word. Every true altar is built from revelations and sustained by obedience. E.M. பவுன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒருத்தர் இப்படி சொன்னார், ஒவ்வொரு பலிபீடங்களும் அது தேவனுடைய வெளிப்படுத்துதலையும் அவர் தாங்கி வழிநடத்துதலையும் அவர் கீழ்ப்படிதலையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதாக E.M. பவுன்ஸ் என்று ஒரு குறிப்பிட்ட நபர் நமக்கு சொல்லி இருக்கிறார். I remember when the Lord speak to me about national prayer in 2010. That is 15 years ago. You know, since that day, I start to push, start to change, and make the prayer meeting become a prayer altar. எனக்கு கிட்டத்தட்ட ஆண்டவர் 2010 இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்து இந்த ஜெப பலிபீடத்தை கட்டி எழுப்பணும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது தொடர்ந்து அதிலிருந்து நான் அதை தொடர்ந்து நான் நிறைவேற்றி வருகிறேன், செய்து வருகிறேன். Followed by what the Lord said to me on 2010, then 2021, 11 years later, the Lord gave me dreams about this 24/7 prayer, and I built this altar and I continue with obedience until today. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் 2010 ஆரம்பிக்கப்பட்டதான ஜெப பலிபீட ஊழியம் ஜெபமானது 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் மேலாக இதை தொடர்ந்து கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார். இந்த ஊழியத்துல மிக உற்சாகமாக நான் ஈடுபட்டு வருகிறேன். Do you know that every time God gives revelations, He expects you to follow up? ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் ஒரு வெளிப்பாடு கொடுக்கிறாரோ அப்போதெல்லாம் அதை நிறைவேற்றுவதற்கு அதை செய்வதற்கு கர்த்தர் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். If ever God say to you, He's going to use you mightily, எப்பொழுதாவது கர்த்தர் உங்களை வல்லமையா நான் பயன்படுத்துவேன் என்பதாக உங்களுக்கு எப்பொழுது கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? has ever God speak to you that plant a church in certain place? ஆண்டவர் எப்போதாகிலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எங்கள் சபையை நிரூபிக்க வேண்டும், சபை கட்ட வேண்டும் என்பதாக கர்த்தர் உங்களோட எப்பாவது பேசினது உண்டா? Has ever God asked you to pray for the revival of this nation? எப்போதாவது இந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்பதாக தேவன் எப்பொழுது உங்களிடத்துல சொல்லியிருக்கிறார்? If the answer is yes, then the best way to respond to that revelation is to build your own prayer altar for that purpose. இப்படியாக தேவன் உங்களுக்கு சொல்லியது உண்மை என்று சொன்னால் நீ கண்டிப்பாக அந்த ஊழியத்தை நீங்கள் கட்டி எழுப்பி தொடர்ந்து அதில் ஊழியம் செய்ய நீங்கள் முன் வர வேண்டும். Sustained by obedience to what Lord has said. Just pray until God start to move.
நீங்கள் ஆண்டவர் சொன்ன அந்த மாத்திரத்திலே அவருக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றும் அளவு உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பிரயாசப்படிக் கொண்டே இருங்கள். Point number two, a prayer altar goes deeper than a prayer meeting. இந்த ஜெப பலிபீடம் என்பது சாதாரணமான ஜெப கூடுகை காட்டிலும் இது வித்தியாசமானது, இது ஆழமானதாகவும் இது கடந்து போகிறது. Here says in Leviticus chapter 6 verse 13 says that the fire must be keep burning on the altar continuously and it must not go out. இந்த இடத்துல லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுது, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிழ்ந்து வைக்கலாகாது. You see, when during the feast, definitely a lot of people give offering, give the sacrifice, and the temple is very busy with sacrifices. இந்த ஆலயம் திறப்பு ஆலய நிகழ்ச்சி என்று சொல்ல போகும்போது நிறைய அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பலிகளை செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். But do you know that there are times, low times, when nobody come? சாதாரண நாட்களில அந்த இடத்துல யாரும் ஒரு நபர்களும் அந்த இடத்துல வருவது கிடையாது. But the Lord says, the fire of the altar, the fire of the golden lampstands, the fire, every altar, the fire must keep continue. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறது என்னன்னா, பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். And that is prayer altar. அது என்னன்னா அது ஜெப பலிபீடம். Prayer altar is not when there is a prayer item. Prayer altar is different. Prayer altar is a continuous flow of spiritual life. இந்த ஜெப பலிபீடம் என்பது எல்லாவற்றை காட்டிலும் சற்று வித்தியாசமாகவே இருக்கும். இது தொடர்ச்சியாக ஜெபிக்கிற இடம். தொடர்ந்து இந்த இடத்துல நாம ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். The attitude of letting the place saturated with presence of God or with the worship of God must always in our heart. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காரியமும் அது தொடர்ந்து தேவனுடைய காரியங்களை பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை அந்த இடம் பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். You see, building an altar means entering a rhythm of prayer commitment, sustaining the flame without interruption. அது எந்த விதமான இடையூறு இல்லாதபடிக்கு அந்த தீயானது எப்பொழுது பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். You see, when we build a prayer altar, actually we are committed that every day or every week or every certain day, we will continue to put fire on that altar. எப்பொழுதே இந்த பலிபீடத்துல தீயானது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே காணப்பட வேண்டும். We will come and put on more woods, more sacrifice, more commitment. Let the flame continue to fire. அந்த இடத்துல நிறைய விறகுகளை அடக்கிக் கொண்டே அதை தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையில உருவாக்கி எப்பொழுதும் அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். You see, prayer meetings, sometimes when you gather people to pray, they were so excited, oh, we're going to pray for this item, we're going to pray for certain nations, we're going to pray for this certain needs. எப்பொழுதெல்லாம் அந்த சபைகளில தேவ பிள்ளைகள் ஆராதிக்கும் ஜெபம் பண்ணும்போது அவங்க எப்போதுமே ஒரு உற்சாகமா இருப்பார்கள். எதற்காக ஜெபிக்க வேண்டும், எந்த தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், என்ன விண்ணப்பத்துக்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி மிகவும் ஆர்வத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஜெபிக்க துவங்குவார்கள். But the prayer altar the purpose is to sustain that fire. Sustain that fire. When nobody comes, you will still continue to sustain that fire. இந்த பலிபீடமானது சற்று வேறு விதமாக காணப்படுது. எப்பொழுதுமே இந்த நெருப்பை எரிவதற்கு தாங்கி பிடித்துக் கொண்டு இருக்க வேண்டும். யார் வந்தாலும் வரவேமா போனாலும் கூட சரி, நாம் அந்த இடத்துல தரித்திருந்து உறுதியாய் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். George Mueller says something very interesting. He say, prayer meetings gather people, but altars gather God. Bring God's here, welcoming God's and make God's is in the place. ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய சொல்லுவார்கள், சபையில நிறைய ஜனங்களை நாம் எதிர்பார்க்கலாம், சபையில நிறைய விசுவாசிகள் வருவார்கள். ஆனா ஜப பலிபீடத்துல வரும்பொழுது கர்த்தரே அந்த இடத்துல பிரதிபலமாக இறங்கி வருவார், கர்த்தரே நம்ம மத்தியில இறங்குவார் என்று அவர் சொல்லுவது உண்டு. I want to ask you a question. You want to gather people alone, or you really want to use prayer meeting or the prayer altar to gather God's presence in that place?
நான் ஒரு விஷயத்த உங்கள கேட்க விரும்புறேன். நீங்க ஒரு ஜனங்கள மாத்த எதிர்பார்த்தீர்கள் கூட்டங்களை விரும்புகிறீர்களா? இல்லது கர்த்தருடைய பிரசன்னத்துல வர வேண்டும், கர்த்தரோட ஒரு ஐக்கியம் பலப்பட வேண்டும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட நோக்கத்தோடு நீ எந்த நோக்கத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்பது உங்கள கேள்வி Most of my prayer altar, we never hurry to go to prayer items. If we could worship more, another minute, another 10 minutes, another half an hour, we will continue until we know that we honor God in the uttermost. இந்த இடத்துல விசேஷமாக எப்போதெல்லாம் நம்ம ஜெப பலிபீடத்துக்கு வருகிறோமோ, அப்போது நேரங்கள் போகிறது தெரியாது. தொடர்ந்து எதுக்கெல்லாம் நம்ம காரியங்கள ஜெபிக்கணும் அந்த நினைவிலேயே நாம் நின்றிருப்போம். அந்த ஒரு காரியத்தையே நாம் மூழ்கியிருப்போம். அதையே நாம் தொடர்ச்சியாக நாம் செய்து வருவோம். You know why? Because we know that God is everything. இந்த ஒரு விஷயம் தெரியும். கர்த்தர் எல்லாமும் எல்லாவுமா இருக்கிறார். I can gather 100 people, but without God's presence, the 100 people cannot defeat enemy. நான் ஒரு விஷயத்தை நான் ஈஸியாக 100 பேரு ஈஸியா நான் சேர்த்து விட முடியும். ஆனா 100 பேர் சேர்க்கறதுனால, எந்த விதமான பிசாசு தந்திரங்களும் நம்ம எதிர்த்து போரிட முடியாது ஆண்டவர் இல்லாம. But if I can gather 5 people who truly worship God, I know that with God's presence, I can defeat the enemy. ஒரே ஒரு 5 நபர்கள் எனக்கு இருந்தா போதும். நல்ல ஜெபிக்கிறவர்கள், நல்ல யுத்த வீரர்கள் இருந்து ஆண்டவரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணாக்க நம்ம விரோதி ஈஸியாக நம் மடங்கடித்து நம்ம ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். I'm not saying people are not important. We want to gather people. நான் ஜனங்கள் கூடுகை என்பது நான் அப்படி நான் சொல்லவில்லை. ஜனங்கள் கண்டிப்பா நம்ம கூடுகை இருக்க வேண்டும். ஜனங்கள் கூடித்தான் ஆக வேண்டும். But it is God. He is the most matters. He's most important person. இந்த இடத்துல எல்லாரை காட்டிலும் ஆண்டவர் தான் விசேஷ விதமாக காணப்பட வேண்டும். அவர் தான் நமக்கு அதிகம் நமக்கு தேவை. ஆண்டவர் தான் நமக்கு தேவை. Number 3, the hearts of the altar is God's presence. மூன்றாவது அந்த தேவ பலிபீடம் என்ன சொன்னா அவருடைய பிரசன்னம். You see, Exodus 29 verse 43 says that there I will meet the Israelites and the place will be consecrated by my glory. இந்த இடத்துல யாத்திரையாகமம் 29வது அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். யாத்திரையாகமம் 29 வசனம் 43 வாசிக்க கேட்போம். அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால பரிசுத்தமாக்கப்படும். You see, you were able to understand that God wants to meet us in that holy of holies. இந்த இடத்துல அதனுடைய அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் அவருடைய ஜனங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் நம்ம சந்திக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய உண்மையான The heart அர்த்தம். of the altar is God's presence. அங்க உண்மையாகவே அங்க இருக்க வேண்டிய ஒரு இருதயம் என்னன்னாக்கா, தேவனுடைய பிரசன்னம். God's presence is everything. I really want to say. பிரசன்னம் தான் எல்லாமே இருக்கும். And why a prayer meeting was success is because of God's presence. ஏன் இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய கூட்டங்கள் முழுவதுமாக வெற்றி பெறுகிறது காரணம் சொன்னா, அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறதுனால, தேவ பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நிறைய காரியங்கள் வெற்றி பெறுகிறதாக இருக்கிறது. The value of a prayer altar is not measured by a numbers of people, but by the measure of God's presence. அந்த இடத்துல ஒரு ஒரு கூடம் என்ன சொன்னா, அங்க கூடி இருக்கிற ஜனங்கள் நிமித்தமாக வெற்றி என்பது நாம் நிர்ணயிக்க முடியாது. ஆனாலும் அங்க ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க நிமித்தமாக தான் அந்த கூட்டமே முழுவதும் அது வெற்றியாய் மாறி விடுகிறது. I said many times that in my church, where one type of meeting is a worship meeting, we call it harp and bow. அதாவது நான் சபையில எப்பொழுது சொல்லுவேன், ஒரு முறை கூடுறது எப்பொழுதுமே அது உற்சாகமாக காணப்பட வேண்டும். And that meetings, there's no preaching, there's no prayer item, nothing. அந்த கூட்டத்துல எந்த விதமான ஜெபம் இது இருக்காது. விசேஷ விதமா எதுவும் நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம். We will worship and God will speak and we will respond and we worship and we worship and God speak, we respond and we worship and we worship. தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். நாம் தொடர்ந்து அந்த ஆராதனையில மூழ்கி இருப்போம். எந்த விதமான வார்த்தைகள் இருக்காது. ஒரு தேவனை ஆராதிக்க மாத்திரம் ஆண்டவர் எங்களுக்கு அப்படியே பேசிக்கொண்டே இருப்பார். That is the place where most of my members encounter God. There's a place where hearts are transformed. There's a place where prayer are answered without even prayer.
அந்த ஆராதனைகள் தான் என்னுடைய ஆத்துமக்கள், என்னுடைய சபைக்கு வருகிற ஆத்துமக்கள் தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வார்கள். அவருடைய காரியங்களை உணர்ந்து கொள்வார்கள், அபிஷேகம் பெறுவார்கள். எல்லாமே அப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் அவருடைய விசேஷமான ஆவியை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள். A church without an altar drifts into formality. அதாவது ஆராதனை சபை என்பது எந்த ஜெப பலிபீடம் இல்லாமல் இருக்க சொன்னா, அது எந்த விதமான நன்மைகளும் நம்ம அந்த இடத்துல காண முடியாது. We have running the church service as if everything is normal, even God didn't show up. நாம் இப்படியாக நம்ம சபை ஆராதனையை நாம் எடுத்துக் கொண்டோம்னா, எல்லாமே அது பொதுவாக காணப்படும். எதுவும் விசேஷித்த விதமாக காணப்படாது. Why? Why a church, a house of God? When God is not appeared, we don't even sense anything different. உண்மையாகவே இந்த ஆராதனையில கர்த்தர் நமக்கு வெளிப்படாத பட்சத்துல, எப்படிப்பட்ட ஆராதனையை நான் நடத்துறோமோ, அது எந்த விதமான முன்னேற்றம் இருக்காது, நன்மைகளும் காண முடியாது. Because no one may committed to maintain that's presence of God. ஏன்னு சொன்னா, அந்த இடத்துல இப்படிப்பட்டதான ஆத்துமாக்கள் எந்த விதமான ஒழுக்கமும் இல்லாம ஜெபிக்கிறதுனால, எந்த விதமான நன்மையும் நாம் எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கவும் கூடாது. But how to maintain God's presence? எப்படியாக தேவனுடைய பிரசன்னத்தை நாம சரி செய்து கொண்டு தேவ பிரசன்னத்துல நிரம்புவது? Very simple. Is to rebuild the altar and make the church become a dwelling place of His presence. ஒரு விஷயம் நாம முழுவதுமாக அதை நாம் சீர்படுத்தி, ஆண்டவர் வசிக்கிற ஒரு இடமாகவே நாம் மாற்றி விட வேண்டும். அப்போது ஜெப பலிபீடத்துல நம்ம ஜெபம் பண்ணும்போது, அது அது உயிர் பெற்றதா இருக்கும். We need God's presence, and that's why we need to build altar. தேவ பிரசனம் வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பலிபீடத்தை நாம் கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். We preach too much into the congregations until the congregations never listen to God. They themselves. நிறைய முறை நம்ம ஜனங்களை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி உபதேசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம், ஜெபித்து கொண்டு அதாவது வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா எந்த விதமான காரியங்களும் அந்த ஜனங்கள் ஆண்டவரை பிடித்துக் கொள்றது கிடையாது, முன்னேறுவதும் கிடையாது. If we preach too much, you know what happened? The congregation will always lower than us. நம்ம அதிகமா நம்ம பிரசங்கம் பண்ணினே இருக்கும்போது என்ன சொல்றாங்க, அந்த அந்த காங்கிரிகேஷன் நம்மிடம் சற்று அப்படியே குறைந்த அளவில் மாறி போகிறது. They are at most know what you said, but they don't have all you have because they are more than inside you. அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நீங்க சொல்றத அங்க ஈஸியா புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அவருக்குள்ள யார் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்றது சில விஷயங்களை அவரால் அறிந்து கொள்ளவே முடியாது. No matter how well you preach, your member is always lower than you. எவ்வளவுதான் நீங்க பிரசனை பண்ணா கூட உங்களை காட்டிலும் உங்களுடைய சபைக்கு வருகிறவர்கள் தான் அப்படியே கீழே தான் இருப்பார்கள், மேலுக்கு வர மாட்டாங்க. But when God's presence come in, your members suddenly just go up beyond your limits. எப்பொழுதெல்லாம் தேவ பிரசனம் அந்த நபர்களை தொடுகிறதோ, அந்த நபர்களுக்குள்ள வருகிறதோ, அவர்கள் உங்களை காட்டிலும் அவர் மேலோங்கி நிற்க விரும்புகிறார்கள், அவர் மேல் நோக்கி The ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். whole church go to a higher level than the pastors could ever reach. உண்மையாகவே இந்த சபை மக்கள் பாஸ்டரை காட்டிலும் ஊழியர் காட்டிலும் இன்னும் அதிகமாக வளர்ச்சி பெறுகிறார்கள், அதிகமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர் எந்த விஷயத்திலும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சபை மாறி போய் விடுகிறது. You are not only the stewards of food, of logistics, or even the orders of the meeting. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சபைக்கு இருக்கிறதான சில காரியங்களை எப்படி நிர்வகிக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஆலோசிக்க சொல்லி இப்படிப்பட்டதான ஒரு தெளிவு உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கலாம். But you are the most important task in your stewardship is to steward God's presence in the church. உண்மையாகவே ஒன்று கூடி ஒரே மனதோடு ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல தேவ பிரசனம் அபரிதமாக இறங்கி கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். If anyone interrupt the presence of God, you are the first person hold the responsibility to bring back the presence of God. யாராக இந்த ஆராதனைக்கு குறுக்கீடு செய்வர்கள் சொன்னால் நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. ஏன்னாக்கா அந்த தேவ பிரசனம் இறங்கி வர்றதுக்கு யாராகிலும் குறுக்கீடு சொன்னா நீங்கள் அதை பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசனத்தை இறங்குவதற்கு எந்த விதமான தடைகளையும் நீங்கள் உண்டாகக்கூடாது. The measure of an altar is the measure of God's presence in it.
எந்த அளவுக்கு அந்த தேவ பலிபீடம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசன்னம் அங்க இறங்கி வரும். Number 4, the prayer altar is a stronghold for spiritual warfare. நான்காவது, இந்த ஜெப பலிபீடம் என்பது ஆவிக்குரிய போராட்டத்தை காட்டிலும் அது மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கிறது. In Judges, okay, chapter 6, verse 24 to 26, this is a short verse. We make it short. Here says that Gideon built an altar there to the Lord and called the Lord's is peace, Jehovah Shalom. And the Lord said, tear down your father's altar to Baal and to build a proper kind of altar to the Lord your God. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 24-26 வசனம் வாசிக்க. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்த நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. அன்று ராத்திரியிலேயே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியில பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடம் அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை வெட்டி போட்டனுடைய கட்டை விரல்களின் மேல் சர்வாங்கதகன பலியாக கடவா என்றார். To be short, you see, when God revealed to Gideon, Gideon did the same thing as Abraham did. He built an altar and he named the altar, the Lord is peace, Shalom. எப்படி இந்த அந்த கிரியோனுக்கு ஆண்டு வெளிப்படுத்தாரோ அதே போல ஆபிரகாமுக்கு எப்படி பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டானோ அப்படியே இந்த கிரியோனு கூட ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்கிறார். அதற்கு யெகோவா ஷாலோம் என்று ஒரு பெயர் அந்த இடத்துல வைக்கிறார். And the Lord said to Gideon, say, tear down the other wicked altar, the altar of his fathers to Baal. Tear it down. அவங்க சொல்றாரு, உங்களுடைய தகப்பன் பாகாலுக்கு கட்டின அந்த அந்த பலிபீடத்தை தகர்த்து போட்டு நீ ஒரு புதிய பலிபீடத்தை கட்டு என்று சொல்லி கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். You see, many times in the regional spiritual warfare is a warfare of altar. எப்பொழுதெல்லாம் இந்த நம்ம சரிவர நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல நல்லா ஆராதிக்கும் போது இந்த பலிபீடம் வந்து ஒரு விசேஷ விதமாகவே நமக்கு காட்சி கொடுக்கிறது. And then the Lord say, build a proper altar. Besides your own personal altar, build another kind of altar to the Lord your God. ஏன்னா முதல் தரமான அந்த பலிபீடத்தை தகப்பன் கட்டின பலிபீடத்தை தகர்த்து போட்டு 2ஆம் கட்டுகிற அந்த பலிபீடமானது தேவன் இறங்கி வரத்தக்கதாக தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அந்த பலிபீடத்தை நீ காட்ட வேண்டும் சொல்லி கிதியோனுக்கு ஆண்டு சொல்லியிருந்தார். You see, an altar is a starting point of spiritual warfare. It determines who rules the land. உண்மையாகவே இது நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது முதல் படியாக இந்த பலிபீடம் நமக்கு காணப்படுகிறது. எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு இடமாகவும் இந்த ஜெப பலிபீடம் நமக்கு காணப்படுகிறது. Without a altar in your church, the surrounding altar is attacking your church. உண்மையான ஒரு பலிபீடம் உன்னிடத்துல சபை கட்டி எழுப்பாத பட்சத்துல மற்ற பலிபீடம் எல்லாம் எந்த விதத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குது அதுதான் உங்களுக்கு நெருக்கடியும் பிரச்சனையும் உண்டாக்கி போடுகிறது. Until you establish a effective, strong altar, then only you can rule the place where you live. உண்மையாகவே உண்மையான ஒரு பலிபீடத்தை நீ கட்டி எழுப்பும் பட்சத்தில் தான் நீ எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிப்ப. ஆனால் உண்மையான பலிபீடத்தை நீ கட்டாத பட்சத்துல மற்ற பலிபீடங்கள் உன்னை என்ன செய்யும்? உன்னை மேற்கொள்ளும். I have a friend just told me a story a few months ago. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு. கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கதை எனக்கு இப்படி சொன்னார். That his church is so happened just opposite with another Tibetan's Buddhist temple. அவர் சபையானது ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் முன்னாடி குவைட் எதிரிலே தான் சபை இருந்து வருகிறது. And one day the neighbors tell him that say your believers are so diligent
in the late night, on sometimes even midnight, surrounding your church to pray. ஒரு நாள் உங்களுடைய விசுவாசிகள் ரொம்பவும் அற்புதமான ஒரு விசுவாசிகள் தான். ஒரு நாள் உங்க சபை கூடி அந்த ஜனங்கள் நின்று ஜெபிக்க வேண்டும். Then he shocked. He didn't know who's come to church and pray. So she அ- inquired and found no one. அந்த இடத்துல இப்படியாக அவர் சொன்னாரு. அவர் எதிர்பார்க்கல. யார் அது நைட்ல வந்து என் சபைக்கு வந்து யார் ஜெபம் பண்ணுவாங்க? அதுல எந்த விதமான நம்பிக்கையும் அவருக்கு இல்ல. You know, and the church always surrounded by black color crow, you know, the birds crow. அந்த ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த சபையை சுற்றிலும் ஒரு விதமான காக்கைகள் கூடி நின்று கொண்டிருந்தது. So one night he came and to check on the church premise, and he realized the believers of opposite the Tibetan's temple, the believers surround the church to prayer walk the church. ஒரு நாள் இப்படியாக அவர் பார்த்தார், எதிர்பாராத விதத்துல அந்த திபெத்தை அந்த ஆலயத்துக்கு முன்பாக, அதாவது விசுவாசிகள் இந்த சபைக்கு முன்பாக அப்படியே கூடி அந்த இடத்துல நின்று ஜெபிக்கிறதை இவர் பார்த்தார். And therefore, the church pastors call the members, explain the situation. Then they start to have late night prayer meeting, overnight prayer meetings, encounter the warfare of another altar. இனிமே அவர் சொன்னாரு, "நம்மளுக்கு எதிராக ஒரு இது இருக்கு. அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் சொன்னால், நாம் தொடர்ந்து நம்ம ராத்திரி என்று பாராமல், இது என்று பாராமல் தொடர்ந்து அந்த இடத்துல நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும்" சொல்லி அந்த சபை ஊழியக்கார் அந்த விசுவாசிகள் இப்படியாய் சொல்லிக் கொண்டிருந்தார். And at the end, they won the warfare, that temple moved. தொடர்ந்து இப்படியாகவே தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது, அதுக்கு எதிராக இருந்த அந்த புத்த கோயிலானது ஒரு நாள் அங்கிருந்து த எரியப்பட்டது. அங்கிருந்து அதாவது வேறு விதத்துக்கு போய்விட்டது. Until the point that even the crow, the black colors bird, you know, the crow, all fly away, never come back anymore. எப்படியாக அந்த இருள் நிகழ்ந்த அந்த இருள் சூழ்ந்த ஒரு பகுதியில அந்த காக்காக்கெல்லாம் சூழ்ந்து கொண்டிருந்ததோ, அவன் இன்றைக்கு ஜெபித்ததிலிருந்து அது தொடர் மீண்டும் அந்த இடத்துல அது வரவே கிடையாது. Do you know that spiritual warfare is all has to do with altar? Whose altar are effective? Who rules the land? உண்மையாகவே இந்த ஜெப வல்லமையானது எந்த விதமான தடைகளை அதாவது எந்த விதமான எதிரிகளை வளர்ச்சி விடாதபடிக்கு அதை தடுத்து நிறுத்தி, அந்த இடத்துல தேவனுக்கு மகிமையாகவே அதை எழும்பச் செய்கிறது ஜெப பலிபீடம் என்பது. I built prayer altar over the land, over the nation, and over my church, because I know that without prayer altar, I fight nothing. I could fight nothing. நான் என்னுடைய ஜெப பலிபீடத்துல ஒரு விஷயத்தை நான் செய்வேன். என் தேசத்துக்காக, மக்களுக்காக, என் சபைக்காக, எல்லாவற்றுக்காக அந்த இடத்துல நான் கண்ணீர் அழுது நான் தேவ சமூகத்துல ஜெபிப்பது உண்டு. So when we build holy altar in prayer, when I say holy altar means we go through consecration, we go through this repentance. எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஒரு ஆராதனை, பரிசுத்த ஸ்தலம், பலிபீடம் என்று எப்போது சொல்லுகிறோமோ, அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்தமான கரம் இடத்துல வாசம் பண்ணும்படியாக. Then darkness is removed and then God's kingdom will advance. அந்த இடத்துல இருள் எல்லாம் விலகி போய் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல கடந்து வருகிறது. You see, every altar established to God will displace an altar to darkness. ஏன் சொன்ன எல்லா பலிபீடம் கட்டுகிற ஒரு பிரதானமான நோக்கம் என்ன சொன்னா, எல்லா விதமான இருளையும் அகற்றி அந்த இடத்துல ஒரு பேரொளியை உண்டாக்கத்தக்கதாகத்தான் இப்படி ஜெப பலிபீடங்கள் எல்லா இடத்திலும் கட்டப்படுகிறது. You will take over the position of the other altar of darkness, then God's altar will replace them. எந்த விதமான அந்நிய பலிபீடங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் கட்டுகிற இந்த பலிபீடமானது அப்படிப்பட்ட பலிபீடங்களை அதாவது இடித்து தள்ளுகிறதான ஒரு சுபாவத்தை நீங்கள் கட்டுகிற இந்த பலிபீடம் காரியங்களை வாய்க்கச் செய்கிறது. I will end with one of this very important thing is the 3 spiritual dimensions of prayer altar. உண்மையாகவே 3 விதமான ஆவிக்குரிய எழுப்புதல ஜெப பலிபீடம் செய்கிற 3 முக்கியமான காரியங்களை நாம் பார்க்கலாம். 3 aspects I just could read through. First one is opening the spiritual gateway. Second, welcoming the presence of God. Number 3 is possessing the spiritual realm over a territory. 3 விதமான நன்மைகள். 1
நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது திறக்க வைக்கிறது. பரிசுத்த அதாவது பரிசுத்த பிரசன்னம் தேவனுடைய சமூகத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. நாம் எல்லாவற்றையும் அதாவது சுதந்திர கொள்ளத்தக்கதான காரியங்களை இந்த பலிபீடம் நமக்கு செய்கிறது. 3 விதமான காரியங்கள இந்த பரிசுத்த பலிபீடம் நமக்கு செய்கிறதாக இருக்கிறது. What we will see when prayer altar was established. இதெல்லாம் எப்பொழுது இந்த ஜெப ஆராதனை நம்ம துவங்கி செய்கிறோமோ, அது எல்லாம் இப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு தொடர்ச்சியாக கொடுக்கிறதாக இருக்கிறது. First things, it is to open the spiritual gateway. இவங்க ஆவிக்குரிய ஒரு வாசலை அது நமக்கு திறக்கிறது. Psalms 24 verse 7 here says that lift up your heads, you gates, and be lifted up, you ancient door, that the King of glory may come in. சங்கீதம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். You see, when we establish this prayer altar, எப்பொழுது இந்த ஜெப கூடுகையை இந்த பலிபீடத்தை நம்ம கட்டுகிறோமோ அப்பொழுது a spiritual gateway or spiritual window or doors will open above us. நமக்கு மேலாக அது வாசலா இருக்கலாம், இல்ல ஜன்னலா இருக்கலாம், ஆவிக்குரிய கதவு என்று சொல்லலாம். இது நமக்காக நாம் இது கட்டும் பொழுது அது திறக்கிறது. It will release heaven's authority on earth. அது பரலோகத்திலிருந்து தேவனுடைய மகிமையும் அங்கிருந்து நமக்கு எல்லா வித கட்டுகளை தகர்த்து போட்டு அங்குள்ள நன்மைகளை இறங்கி வரச் செய்கிறது. I know in India sometimes when the weather is very bad, your internet line doesn't sustain well. நான் ஒரு விஷயத்தை நன்கு அறிந்திருக்கேன். எப்போதெல்லாம் உங்களுடைய இந்திய தேசத்துல இப்படிப்பட்ட மேக மூட்டம் இருக்கிறதோ அப்படியெல்லாம் இந்த கனெக்ஷன் வந்து நல்லா கரெக்டா கிடைக்கிறது இல்லை. அந்த இடத்துல உங்களுக்கு சரி வர வேலை செய்வதில்லை. Because the cloud, maybe the weather, and it stop the signal from coming. விஎன்சர் அங்கே தொடர்ந்து வருகிற சிக்னலை இந்த மேகமோ வேற எதை விதத்தில் தடை செய்து உங்களுக்கு தடைகளை இது உண்டு பண்ணி விடுகிறது. The same in the spiritual realm. When we don't pray, when we don't establish continual altar, then the line come and the line pause, the line come and the line pause again. இப்படியாகத்தானே நாம் கூட ஆவிக்குரிய பலிபீடத்தை நாம் சரியாக நிர்வகிக்க ஜெபிக்காத பட்சத்தில் தேவனிலிருந்து வருகிற நன்மைகளும் தடை செய்கிறது. அது எந்த வித நன்மையும் நேராக கிடைப்பதில்லை. பல விதமான தடைகள் வருகிறது. அதனால்தான் நாம் தொடர்ந்து அந்த தேவ பிரசன் கடந்த நேரம் வரும்படியாக இப்படிப்பட்ட இடத்தில் தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். And many times the church doesn't have revelation from God. இன்னைக்கு நிறைய சபைகளில் தேவனுடைய வெளிப்பாடுகளை இன்னைக்கு காண்கிறதே கிடையாது. The pastor struggle to preach because don't know what to preach. இன்னைக்கு ஊழியக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எந்த வார்த்தையை பிரசங்கிப்பது என்று தெரியாம ரொம்ப கஷ்டப்படுகிற ஊழியர்கள் உண்டு. Let me tell you my preaching. I mean, maybe 4 out of 5. Okay, 4. I would say 4 out of 6. 2/3 of my message all comes from prayer altar. நான் ஒரு விஷயத்தை அவனுக்கு சொல்லட்டும். நான் என்னுடைய தேவ செய்தியை சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 3/4 பாகம் நான் ஆயத்தப்படுத்துகிறது தேவ செய்தியானது இந்த ஜப பலிபீடத்தில் கர்த்தர் என்னோட பேசுகிறதா இருக்கிறது. அங்கதான் நிறைய வெளிப்பாடுகளை, நிறைய வசனங்களை நான் அந்த இடத்துல நான் பெற்றுக்கொள்கிறேன். I'm not hurry preparing sermons before weekend because I know the most powerful place of revelation is in the prayer altar. நான் எப்பவுமே ஏதோ பிரசங்கப்பட வேண்டும் என்று ஆயத்தம் இல்லாமல் பண்ணுவது கிடையாது. எந்த பிரசங்கம் ஆயத்தப்படுத்தினாலும் இந்த ஜப பலிபீடத்தில் தான் நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். அங்குதான் நிறைய தேவ வார்த்தைகளை எப்படி உபதேசிப்பது, எப்படி செய்வது என்ற நிறைய விளக்கங்களோடு சில காரியங்கள் அந்த இடத்துல பெற்றுக்கொள்வது உண்டு. And for the church to continue aligned with God, you know one thing that you need revelation, you need an open heaven, and that is a place of altar. உண்மையாகவே இந்த சபையை நல்ல உற்சாகமாக நடத்த வேண்டும், சபைக்கு நல்ல வெளிப்பாடுகள் கொடுக்க வேண்டும், நல்ல வசனங்கள் சொல்ல வேண்டும் சொன்னா நீங்கள் இப்படிப்பட்ட ஜப பலிபீடங்களிலே நீங்கள் ஜெபித்து ஆண்டுடைய வெளிப்பாடுகளை நீங்கள் கற்று பெற்றுக்கொள்ள வேண்டும். I believe that there is a place for discipleship, meaning the giving discipleship material week after week, month after month. I believe there is a place for that. உண்மையாகவே இந்த சீஷத்துவத்தை குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக நான் பெற்றுக்கொள்கிற இடம்
அந்த ஜெப பலிபீடம் தான். அங்க தான் நிறைய விஷயங்கள கற்றுக்கொண்டு என் சீஷர்களை உருவாக்குகிறேன். சீஷத்துவத்தை நான் பெருக கர்த்தர் உதவி செய்கிறார். But I also believe the church needs current information, the current instruction. That is the Rhema of God. That is through the opening of the spiritual gateway. உண்மையாகவே நான் சபைகளை எதிர்பார்க்கிறது என்ன? உண்மையா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகத்துவம் நீங்க சபைகள்ல வரன்னு சொன்னா, சபைகள் அதை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வெளிப்பாடுகளை எந்த வேலையிலும் உற்சாகமாக சொல்லி தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். Whenever God speaks to a person, that person start to carry authority. When God speaks to a church, then the church carry authority in a prayer. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனுஷன் மூலமா பேசுறாரோ, அவர் அதற்கு உரியவராக மாறிவிடுகிறார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் சபைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தலை கொடுக்கிறாரோ, அந்த சபை அந்த காரியங்களை தொடர்ந்து சுமந்து செல்லக்கூடியவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள் சபை விசுவாசிகள். The key point is a prayer altar is a meeting point of a spiritual and the physical. உண்மையாகவே சொல்லப்போனா ஜெப பலிபீடம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரீரக்குரிய வார்த்தையில ஒன்றுபட்டு இணைந்து ஜெபிக்கிற ஒரு இடம் தான் அந்த ஜெப பலிபீடம். When we say physical, is our need, is our person, we person meet with God in that prayer altar. இந்த மாம்சரீகமா என்ன சொல்லுதுன்னாக்கா, நம்மளுடைய தேவைகள் என்ன, நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அதை நாம் தேவ சமூகத்தில் சொல்லுவது. And during the prayer altar, and the activities that involve will determines the spiritual atmosphere of the church. உண்மையாகவே மற்ற விஷயங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறது, சபை எப்படி ஒழுங்கா நடத்துவது, இது எல்லா பிற காரியங்களை கூட அதே இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். And opening of the gates of heaven restore divine human relationship, means our relationship with God. அதாவது இந்த ஜெப பலிபீடத்துல ஜெபம் பண்ணும்போது நாம் தேவனிடத்தின் வெளிப்பாடுகளை மாத்திரமல்ல, தனிப்பட்ட விஷயத்துல கூட நாம் எப்படியாக வளர்ச்சி கொள்கிறோம், தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி தேவனோட உறவு கொள்ளுகிறோம் என்பது இந்த ஜெப பலிபீடத்தின் நிமித்தமாக நாம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும். You know, many times when God opened his gates and his revelation come, and men will repent without a preacher ask them to repent. உண்மையாக எப்பொழுதெல்லாம் ஒரு நபர் போய் அங்க ஜெபிக்கிறார்களோ, எந்த விதமான பிரசங்கத்தையும் கேட்காம ஆண்டவர் பிரசன்னம் இறங்கி வரது நிமித்தமாக அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர்கள் பலப்படுத்தப்படுகிறார்கள். You see, this is why when we see that the church seldom have the flow or the atmosphere of repentance, you know why? Because the lack of the presence of God. ஏன்னா நிறைய விஷயம் உண்மையான மனந்திரும்புதல் கிடையாது. உண்மையான மனந்திரும்புதல் படி ஏன்னு சொன்னா அந்த இடத்துல எந்தவித ஜெபம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுல, அதனால எந்தவித மனமாற்றங்களும் கூட அங்க நிறைவேறுவதில்லை. The point number 2, welcoming the presence of God. இரண்டாவது தேவ பிரசன்னத்தை நாம் வரவேற்கிறது. The Lord said to Moses, my presence will go with you and I will give you rest. ஆண்டவர் இப்படியாக ஆண்டவர் மோசே சொன்னா, என் சமூகம் முன்பாக செல்லும். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். Through this verse, we can have an expectation to God, means that his presence follow us. இந்த வசனத்தின் நிமித்தமாக தேவ பிரசன்னம் நம்மை தொடர்ந்து வருகிறது என்பதாக நாம் எளிமையாக அறிந்து கொள்ள முடியும். Now the issue is not about God. The issue is about us. Are we welcoming his presence? நம்ம இந்த விஷயத்துல ஆண்டவர் எந்த விதமான காரியங்கள்ல, ஆனா நாம் எப்படி அந்த பிரசன்னத்தை நாம் வரவேற்கிறோம் என்பதாக தனிப்பட்ட விஷயம் நமக்கு தான் அந்த குறைகள் உண்டு, தவிர ஆண்டவருக்கு எந்த விதமான குறைகளும் இந்த இடத்துல காணப்படுவதில்லை. We need to be intentionally welcome God's presence. உண்மையாகவே நாம் உள்நோக்கத்தோடு எதிர்பார்ப்போடு நாம் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில வரவேற்க வேண்டும். You see, when we worship, when we intercede, when we are in our intercession, we actually welcome God's presence to dwell among us. இந்த ஆராதனைக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நம்மத்தில் இறங்கி வரத்தக்கதாக அவளை முழுவதுமாக நாம் வரவேற்கின்றோம். அந்த வரவேற்புல நாம ஒன்றுபட்டு நம்ம ஜெபிக்கிறோம். Welcoming the presence of God is higher, is our priority in our worship and our prayer. உண்மையாகவே இப்படிப்பட்ட ஆராதனையில நாம் தேவனுடைய பிரசன்னத்தை இறங்கி வரவும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மத்துல கடந்து வரவும், இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் அந்த ஆராதனையில நமக்கு வாழ்க்கையில் நடக்கிறது. And whenever his glory come, whenever his presence come, he will always bring healing,
peace, and renewal. எப்பொழுதுமே அவருடைய பிரச்சனை எப்பொழுதெல்லாம் கடந்து வருகிறதோ, அங்கு அற்புதம் நடக்கிறது, அங்க சுகம் நடக்கிறது. எல்லா தெய்வீக காரியங்களும் அவர் இறங்கி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில நடந்து இருக்கிறது. There are times that when the presence of God so thick, and the person was healed instantaneously. ஆண்டவர் பிரசனம் இறங்கி வரும்போது உடனடியாகவே எந்த தனிப்பட்ட நபரும் அற்புதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். You see, when you really prepare a times of worships full with God's presence, and many of them they sense God. God is so real, and God's presence was so strong. எப்பொழுதெல்லாம் நீங்கள் உண்மையாகவே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஜெப பலிபீடத்தில் கட்டி நீங்கள் உருவாக்க போகும்போது தேவன் வல்லமையாகவே உங்கள் மத்தியில் இறங்கி வந்து கிரிகளை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். Even without your preaching, the people know God is there. ஒரு விஷயத்த நீங்கள் எந்த விதமான பிரசங்கத்தை பண்ண வேண்டியதே இல்லை. நாங்கள் பிரசங்கம் பண்ணாமலே ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் இருக்கிறார், அவருடைய பிரசனம் இருக்க சொல்லி ஜனங்கள் ஈஸியா அறிந்து கொள்வார்கள். And pastors, I would really want to say, don't just train yourself how to preach. You must train yourself how to lead worship. ஊழியக்காரருக்கு நான் சொல்ற ஒரு பிரதானமான காரியம் சொன்னா, எப்படி ஜெபித்து நீங்கள் இது பெற வேண்டும் என்பதாக நீங்கள் அறிந்து கொள்ளாமல், எப்படி நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனை ஆராதித்து, இது ஆராதனை நிமித்தமாக தேவ பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நீங்கள் மிக ஊக்கமாக நீங்கள் இருங்கள். I realized that I heard many of people say, many of the pastors, when they are young pastors, they are very powerful worship leader. நான் இப்போதெல்லாம் சில விஷயத்தை நான் கேட்பதுண்டு. யாரெல்லாம் இந்த வாலிப நாட்களில் ஊழியம் செய்கிறார்களோ, அவங்க எல்லாம் மிகவும் வல்லமையாக ஊழியம் செய்கிறார்கள் என்பதான ஒரு காரியங்களை நான் நிறைய இளம் ஊழியர்களிலிருந்து நான் அதை அறிந்திருக்கிறேன். But after many years, they become a preacher, they stop leading worship. அப்புறமா நாட்கள் கடக்கிற நல்ல பிரசங்கிகளாக மாறி போகிறார்கள். இந்த ஆராதனையை நிறுத்தி விடுகிறார்கள். But do you know that I see most of the time when the senior pastor lead the worship, the members can get into that presence the easiest. அதாவது அனுபவம் பெற்ற ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது நிறைய விசுவாசிகள் அவரோடு ஒருங்கிணைந்து ஒரு ஆஸ்திரத்தை நோக்கி அவள் செல்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். So pastors, take over the worship. After your leaders leading the worship, go and push it higher, push it deeper. உங்களுடைய சபையில இப்படி ஆராதனை செய்கிறவர்களுக்கு மத்தியில் நீங்கள் போய் இன்னும் அவளை உற்சாகப்படுத்துங்கள். அவளை போய் இன்னுமா நீங்கள் அதாவது உற்சாகத்தோடு அவளை முன்னோக்கி செல்வதற்கு நீங்கள் துரிதப்படுங்கள். Welcome his presence. Lay down your sermon. Let him come. Let him speak. உங்களுடைய தேவ செய்தியை நீங்கள் வெளிப்படுத்தாமல் ஆண்டவரே வெளிப்படுத்தட்டும். நீங்க பேசாம ஆண்டவரே உங்களோடு ஆண்டவர் பேசும்படியாக ஆண்டவருக்கு நீங்கள் இடம் கொடுங்கள். When the presence of God is very strong, when God start to speak, prophesy, speak the word of God. எப்பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவர் ப்ராபசி மூலமா பேசட்டும், ஆண்டவர் அநேகர் உற்சாகப்படுத்தட்டும், உங்கள் மூலமா ஆண்டவரே வெளிப்படட்டும். அதற்கு ஆண்டவருக்கு நீங்கள் தயவு செய்து உங்கள் இடங்களை ஆண்டவருக்கு நீங்கள் விட்டுக் கொடுங்கள். Pray for the broken hearted people. Pray for the sick people. You will see your church experience the presence of God. உண்மையாகவே உடைந்து போன இருதயங்கள் உள்ளவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், வியாதி உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களாக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா பெரிய மாற்றங்கள் உங்கள் சபையில நீங்கள் காண்பீர்கள். The altar is built to welcome and to host God's presence. இந்த பலிபீடமானது எப்பொழுதும் ஆண்டவரை வரவேற்கத்தக்கதான விஷயத்துல இது கட்டப்பட வேண்டும். The God's presence is a key to revival. Without God's presence, no revival. தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் எந்த விதமான எழுப்புதலும் வராது. People will come to your church because there's God's presence. ஏன் நீங்க சபைக்கு அநேகர் வர்றாங்க சொன்னா அன்றைக்கு தேவன் கொடுத்த அந்த அபிஷேகம் அந்த ஆராதனை நிமித்தமாக நிறைய ஜனங்களும் சபைக்கு வருகிறார்கள். And we always think that good program, nice food, nice sharing, funny story, people will come. We get it all wrong. இப்படியெல்லாம் நம்ம ஒரு பனி ஸ்டோரி சொல்றதுனாலயோ மற்ற விஷயத்தை செய்யறதுனால ஜனங்கள் வருகிறார்கள் என்பதை எதிர்பார்க்கிறது தவறான ஒரு விஷயம், தவறான ஒரு காரியம்.
outside of the church in the world, they have better food, they have better entertainment. Why should they come to your church? There's only one reason. The only one reason is God's presence is there. இன்னும் ஏன் சொன்னா உங்களை சபைகளை காட்டிலும் மற்ற பிற இடங்களிலே இப்படிப்பட்டதான ஒரு சந்தோஷமும் குதூகலமும் உண்டாயிருக்கும். ஆனா அவைகளெல்லாம் விட்டுட்டு ஏன் உன் சபைக்கு மக்கள் வர்றாங்கன்னா, அந்த இடத்துல தேவனுடைய வெளிப்பாடும், தேவ பிரசனம் இருக்கனாலதான் நிறைய ஜனம் அந்த இடத்துல விட்டுட்டு உன் சபைக்கு வர்றாங்க. In God's presence, the demon will run away. Even the sinners will repent. Why you stop you from cultivate God's presence? ஆனால் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது பிசாசுகள் அலறி அடித்து ஓடுகிறது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசனமே வருகிறது. How much effort you have put in to welcome His presence? நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை இறங்கி வருவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்கள்? The central focus of the altar is God Himself. இதனுடைய மைய கருத்து என்னன்னாக்கா, அவரையே கடந்து வர வேண்டும். ஆண்டவர் பிரசன்னம் மாத்திரமே அந்த இடத்துல கடந்து வர வேண்டும். When God is with us, no one can stop us. ஆண்டவர் வெளிப்பட்டால் இந்த நன்மை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது. Point number 3, possessing the spiritual realms over a territory. நம்முடைய எல்லையில் இருக்கிற எல்லா விதமான அசுத்த கிரியைகள் கூட உடைத்தெறிப்பதற்கு தேவ பிரசனம் நமக்கு தேவை. Joshua 18 verse 1 says that the whole assembly of the Israelites gathered at Shiloh and set up the tent of meeting, means the tabernacle there, and the land was brought under their control. இப்ப யோசுவாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாரும் சீலோவில கூடி அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. I mean, you know, the tabernacle of Moses followed Joshua to Shiloh. Shiloh is a place of Ephraim. இஸ்ரவேல் புத்திரர் சபை எல்லாரும் சீலோவில கூடினார்கள், அங்க ஆசாரிப்பு கூடாரம் நிறுத்தினார்கள் என்பதாக பார்க்கின்றோம். And the words say the land, the promised land, the Canaan land was brought under their control when the tent of meeting, the tabernacle is there. அந்த இடத்துல ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினதுனால அந்த கானான் தேசம், அங்க சொல்லப்படுகிற தேசமானது அவர்கள் வசமாயிற்று என்பதாக பார்க்கின்றோம். The key point is spiritual authority depends on which altar is more active, is regardless is holy or unholy. இந்த இடத்துல ஆவிக்குரிய அதிகாரம் எதை சார்ந்ததா இருக்கிறது? பரிசுத்தத்தை சார்ந்ததா இருக்கிறதா, இன்னும் அதிக பரிசுத்தத்தை சார்ந்ததா இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கலாம். When there's a land full with temple, full with altar of darkness, then the darkness will have dominion over the land. எந்த இடத்துல ஒரு இடத்துல அந்த ஆல்டர் இல்லாத ஒரு தேசம் இருக்கிறதோ, ஆல்டர் கட்டப்படாத ஒரு தேசத்துல அந்த இருள் அந்த தேசத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. You see, you can always win because your God is greater than any God. நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் உண்மையாக ஜெயிக்கிறீர்கள். ஏன் சொன்னா எல்லா தெய்வங்களை காட்டிலும், எல்லா ஆண்டவர் காட்டிலும் உங்களுடைய தேவன் மகிமையா இருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லா விதமான வெற்றியை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். The reason of your defeats is because you haven't consecrated yourself for the altar. ஏன் சொன்னா பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. பரலோகத்தை நீங்க சுத்திகரிக்கிற நிமித்தமாக நீங்கள் ஜெயத்தை, முழுமையான ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். Repentance, fasting and prayer, consecrate your time, gather the people. What you can do, you just do it for the altar. உண்மையான மனமாறுதல், ஜனங்களை ஒழுங்குபடுத்தி, ஜனங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தி, இப்படி ஜெபிக்கிற நிமித்தமாகத்தான் அந்த ஜெப பலிபீடம் உங்கள் சபையை உங்களை கட்டி எழுப்புகிறது. And God will give you strategy to win this war. இந்த விஷயத்துல கர்த்தர் முழுமையாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கர்த்தரும் உங்களுக்கு உதவி செய்கிறார். So the more active of your altar, when I say active, meaning that when you are dormant, means when you are very quiet, the altar will slowly lose its power. நீங்கள் எப்பொழுது உண்மையாகவே நீங்கள் அதிகபூர்வமான அதிகாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கவில்லையோ, ஆராதிக்கவில்லையோ, அப்போ அந்த பலிபீடம் தன்னுடைய
மகிமையை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுகிறது. So it has to be active. நீங்கள் எப்போதும் மன உற்சாகமாய் நீங்கள் காணப்பட வேண்டும். நீங்கள் உற்சாகமாய் நீங்கள் எப்போதும் And உங்களை this நிறுத்தி is always the case in the church where we have so many other activities, but no one maintain the altar. நிறைய சபையில நிறைய இது போல பலதரப்பட்ட சில நிகழ்வுகள் நடக்கிறது. ஆனா கூட இந்த பலிபீடத்தை சரிவர நாம் நிர்வகிக்க பட்சத்துல எந்த ஒரு நன்மையும் நாம் காண முடியாது. இந்த பலிபீடத்தை நாம் சரியாக நிர்வகித்து நடக்கும்போது சபை உயிரோட்டம் பெறும், சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது. A holy altar gives God's legal authority to enter. இந்த மகா பரிசுத்த ஸ்தலமானது தேவனுடைய பிரசனத்தை நுழைவதற்கும் அவருடைய அதிகாரத்தை நாம் மேற்கொள்வதற்கும் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நடக்கிற அந்த ஆராதனை நமக்கு உதவி செய்கிறது. This is the principle of invitation. You invite God into the land. நீ இதைதான் இது இப்படி பயின்றது நம்ம என்ன செய்யணும்? நீ ஆண்டவரையே நீங்கள் வர வைக்கிறீர்கள், ஆண்டவர் உங்களுடைய தேசத்துக்கு நீங்கள் அழைக்கிறீர்கள். அவது இந்த ஜெபமானது ஒரு அழைப்பாகவே இருக்கிறது ஆண்டவர் வருவதற்கு. So in a place for us to claim the territory, to release God's domain, it is இந்த the இடத்துல altar. ஏன் சொன்னா அந்த இடத்துல நம்ம சுத்திகரிப்பதற்கும் ஆண்டுடைய வல்லமை அங்க வெளிப்படுத்துவதற்கும் தேவனுடைய மகத்துவத்தை நாம பிரதிபலிக்கிறதுக்கும் இந்த ஜெப கூடு இந்த ஜெப பலிபீடம் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது. And I want to tell you a very true things. Whenever we slow down, enemies will push back. Whenever we actively build the altar, we push back the enemy. The pushing left or right, darkness and light, and it's ongoing until Jesus coming back. ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு அருமையாக சொல்ல விரும்புகிறேன். எப்போதெல்லாம் நீங்கள் உற்சாகமா இருக்கிறீர்களோ அப்போதெல்லாம் பிசாசு நீங்கள் தள்ளுகிறீர்கள். எப்பொழுது நீங்கள் பலவீனப்படுகிறீர்களோ அப்பொழுது பிசாசு உங்களை ஆட்கொள்ளுகிறான். இந்த விஷயத்தை நீங்க நன்றாக அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். Enemy never stop fighting, and therefore we couldn't stop fighting. பிசாசான் ஒரு பொழுதும் அவனுடைய போராட்டத்தை நிறுத்தி விட மாட்டான். நாம கூட எந்த விதத்திலும் நம்ம ஜெபங்களை நாம் நிறுத்திவிடக்கூடாது. Ian Bound say this word very interesting. He say, a prayer altar is heaven's embassy on earth, where divine governments meets human surrender. இந்த இடத்துல ஒரு செய்தி நம்ம சொல்லுகிறேன். பரலோகத்தின் பிரசன்னம் நம்ம வருவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களை வரவேற்கிறோம். இவங்களிலிருந்து நம்ம வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். When you want to come to Malaysia, you need to get a visa, and a visa. I don't know whether for visa you need visa or not. When I come to go to India, I need visas, and that visas have to apply through embassy, the agent in embassy. இன்னைக்கு நீங்கள் மலை தேசத்துக்கு வருவதும் இல்லை நான் இந்திய தேசத்துக்கு வருவதும் சொன்னா முதலாவது அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வருவதற்கான அந்த சிறப்பு சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீங்க மலேசியாவுக்கு வர முடியும், நான் இந்தியாவுக்கு வர முடியும். So it is the same. God has an embassy. The embassy is through prayer altar, and through this earthly prayer altar, we enter the heavenly embassy. உண்மையாகவே இந்த பலிபீடமானது அப்படிப்பட்ட விசா கொடுக்கிற ஒரு ஸ்தலமாகத்தான் இருக்கு. தேவன் வருவதற்கும் இல்லை நாம தேவனோட ஐக்கியமாவதற்கும் இந்த ஒரு பலிபீடம் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிற இடமாக இருக்கிறது. And when we surrender before the King of the kings, Lord of heaven, and God's government come. நம்ம ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவன் சமூகத்துல நாம் ஒருங்கிணைந்து நம்ம செயல்படும் போது தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ள ஸ்திரப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வருகிறது. So in summary, an altar is a spiritual lifestyle. It's not just a meeting format. இது சும்மா ஜஸ்ட் வெறுமனையாக துவங்குகிற இடம் இல்லை, தேவனை சந்திக்கிற இடமாகத்தான் இந்த ஜெப பலிபீடம் இருக்கிறது. You see, I don't even tell you what's the difference between how to run altar and run prayer meeting. I don't even tell you that. ஏன்னா இந்த ஜெப பலிபீடம் குறித்தோ இல்ல ஆராதனை எப்படி நடத்த வேண்டும் அதுக்குரிய வேறுபாடுகள் வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லுவதில்லை. But I tell you to welcome His presence in the altar, ongoing asking for His presence. ஆனா ஒரு விஷயத்தை மாத்திரம் எனக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஜெப பலிபீடத்தில் தான் தேவனுடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாம் வரவேற்க வேண்டியதா இருக்கிறது. அங்குதான் தேவனுக்கு அநேக விதத்துல நாம் பிரயோஜனப்படுகிற ஒரு இடமாக
நம்முடைய ஜெப பலிபீடத்தை கட்டில் தான் நம்ம அது முக்கியமான இடமாக இருக்கிறது. Without welcome His presence, it just fall into a format of prayer meeting. ஆண்டுடைய பிரசனத்தை வரவேற்காமல் எந்த விதமான ஆவிக்குரிய கூட்டத்தை நம்மால ஈஸியாக எளிமையாக நடத்திவிட முடியாது. Singing a few songs before we start to pray is just a format, just a formality. நாம் ஏன் அந்த ஆராதனை ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு சில பாடல்களை பாடுறோம்ல, அதெல்லாம் வந்து ஒரு ஒரு விசேஷமாக நம்ம கருதிவிட முடியாது. அதை எப்பவுமே செய்யறது வழக்கமான ஒரு செய்கை தான் இந்த பாடல்லாம் பாடுறது. After singing a few songs, we don't even bother whether he's here or he's not here. We don't even bother. We start to pray. நாம் சில பாடல்களை பாடி முடிச்ச உடனே நான் ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறது இல்ல. ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? அது கூட நம்ம சிந்திக்கிறது இல்ல. நாம் யோசிக்கிறது இல்லை. Prayer altar different. Without God's presence, there's no way we can do anything else. தேவ பலிபீடம் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? அவருடைய பிரசனம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நாம் அதிக ஆக்கப்பூர்வமாக நம்ம செய்யவே முடியாது. An effective prayer altar opens spiritual gates. உண்மையாகவே அது அதிகாரம் உள்ள இந்த காரியங்கள் அநேக விஷயங்களை தகர்த்தெறியக்கூடிய இடமாக இந்த ஜெப பலிபீடமானது நமக்கு மத்தியில இருக்கிறது. It welcomes God's glory. தேவனுடைய மகிமையே அங்க நம்ம இறங்கி வர செய்ய முடியும். இந்த தேவனுடைய ஜெப பலிபீடத்தில் இருந்து. And it transforms the land. உண்மையாகவே இந்த நம்ம தேசத்தை உருமாற்றிக் கொள்ள முடியும். And when God's people stay committed to the altar, the fire of revival will not go out. உண்மையாகவே ஜெபம் பண்ணுறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒருமனப்பட்டு அங்க ஜெபிக்கிற விதத்துல எப்பொழுதும் அந்த தீ பரவி கொண்டே இருக்கும். அது எப்பொழுதும் அழிந்து விடாது. So meanings that the presence of God is overlapping, stronger and stronger and stronger and stronger and stronger and stronger. ஏன் சொன்னா இது இன்னும் அதிகமாய் வல்லமை பெற்று இன்னும் வல்லமையோடு இந்த காரியம் நடந்து இருக்கிறது. We are not going to worry if we have anything to pray. We always have something that is God. God is the focus of everything. உண்மையாகவே ஆண்டு பிரசனத்தை குறித்து எதை குறிச்சோ நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அங்க கர்த்தர் இருக்கிறார். அதை மாத்திரம் நம்ம காணப்பட வேண்டும், பார்க்க வேண்டும். Then as the altar continues to burn, God's glory will manifest on earth. இந்த நம்முடைய உலகத்துல பெரிய மாற்றங்கள் வர வேண்டும் சொன்னால் தேவனுடைய சமூகத்துல பலிபீடத்துல அவருடைய தீ எப்பொழுதுமே பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah, hallelujah. Let the glory of God fill this place. தேவனுடைய மகிமை இந்த இடத்துல நிரப்பட்டும். Hallelujah. Let us pray. நாம் ஒருங்கிணைந்து ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, give thanks for your presence in this place. பரலோகத்தின் தகப்பனே, இந்த இடத்துல உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். We welcome your presence. உங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் அப்பா உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறவர்களாக இருக்கிறோம். We need your presence. ஆண்டவரே, உங்களுடைய பிரசனை எங்களுக்கு தேவையா இருக்குது ஆண்டவரே. Therefore we invite your presence. அதனால்தான் உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறவர்களாக இந்த வேளையில் இருக்கிறோம். If there's anything that hinders your presence, Lord, speak to us. ஆண்டவரே, எதையெல்லாம் உங்களுடைய பிரசனத்தை வரக்கூடாதபடி தடைபடுகிறதோ அப்படிப்பட்ட இடங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். We will repent. We will remove the obstacle. ஆண்டவரே, இப்படிப்பட்ட மனம் திறங்கி இப்படிப்பட்ட எல்லா தடைகளை உடைத்தெறிந்து போடத்தக்கதாக கிருபை தாரும். We want to make you feel so welcome in this place. ஆண்டவரே, இந்த இடத்துல இப்படி தேவ பிரசனம் இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. So therefore we welcome you. ஆண்டவர், அது நிமித்தமாகத்தான் உங்களை முழு மனதோடு உங்களை வரவேற்கின்றோம். And Lord, I want to pray for every pastors here. ஆண்டவரே, இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொரு போதர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். And to bring forth your presence. உங்களுடைய ஆண்டவர் பிரசனத்தை மூலமாக நீர் வெளிப்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். In this place. இந்த இடத்துல இறங்கி வர போறதுக்காக ஸ்தோத்திரம். Change the way they see prayer meeting. ஆண்டவரே, அவளுக்கு நிறைய மாற்றங்களை ஜெப நடத்துகிறதுக்கு விட நிறைய மாற்றங்களை காண வேண்டும். Cultivate a strong desire for God's presence in their church. ஆண்டவரே, சபைகளில தேவ பிரசன்னம் இன்னும் பலமாய் இறங்கி வருகிறதை அவர்கள் காணட்டும். This is what we pray. இதைத்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. In Jesus' name, Lord, we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. Amen. Amen.